எந்த படத்தை பார்த்தாலும் சரி, எந்த சீரியலை பார்த்தாலும் சரி, நீங்க தான் வந்து ஓமங்குண்டலத்துக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நிறைய படங்கள் பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் நட்டு சார் ஹீரோ, அவரோட படம் ஒன்று போய் நடிச்சுட்டு வந்தேன். நடிச்சிருக்கிறதே ஒரு 10 படங்கள் வெயிட்டிங்கில் இருக்கு, ரிலீஸ் ஆகலை. படத்துக்கு போயிருந்தேன், விஜய் சார் படத்துக்கு. ஏவிஎம்ல ஷூட்டிங். வெயில் வந்து பயங்கர வெயில், லைட்லாம் போட்டு உடம்புலாம் அப்படியே பொங்கி போச்சு எனக்கு. அப்புறம் விஜய் சார் இதை பார்த்துட்டாரு. நான் மறுநாள் காலைல போகிறேன், சாமி உங்களுக்கு ரூம் அங்கே இருக்கு. அஜித் சார் விசுவாசம் நான் தான் போட்டு கொடுத்தேன். பட் ஆனால் சார் பூஜைக்கெலாம் வரமாட்டார். ப்ரொமோஷனலுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வரமாட்டார், பட பூஜைக்கு வரமாட்டார், ஆடியோ லான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வரமாட்டார். நான் கூட அப்படி தான் நினைக்கிறது, கண் கூட பார்த்தேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அஜித் சார் வந்து சாயந்தரம் 7 மணிக்கெலாம் வந்துட்டார். நைட்டு 2 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு மயிலாப்பூர்லாம் கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா 63 திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா நடக்கவே இடம் இருக்காது. அந்த மாதிரி போலீஸ்லாம் திணறாங்க. இன்னும் ஒரு பையன் சார் அஜித் சார் கிளம்பிட்டார். ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி கரெக்டாக அவர் அந்த இறங்குறாரு. இறங்கி அந்த வாசலில் நிற்கிறாரு. சமாளும் குதிக்கிறான் மேலேருந்து ஒருத்தன். பட பூஜை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ப மாட்டேன். 2 நாளைக்கு முன்னாடியே ரசிகர்கள் வந்து அங்கே சூழ்ந்துட்டான். 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் ரசிகர்லாம் வெறித்தனமாக வந்து உட்காந்துட்டாங்க. எல்லாம் இளைஞர்கள். எல்லாம் வேற வழி தளபதி படம். ஆமாம், ஷூட்டிங் கூப்பிட்டாங்க விஜய் சாருக்கு. கூட டேட்டு இல்லை. இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கெஸ்ட்டுங்க. நமக்குலாம் வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா ஐயர்னா கண்டிப்பாக இவர் தாங்க நமக்கு வேணும். இவர் தாங்க ஐயராக இருந்தால் தான் நாங்கள் என்னோட திருமணம் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி, எந்த சீரியலாக இருந்தாலும் சரி, ஐயரோட ரோல் ஒன்று இருக்குது, கேரக்டர் ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவரை தான் வந்து புக் பண்ணுவாங்க. மங்களநாத குருக்கள் அவரை தான் நம்ம மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அவர் கூட சேர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சரி சரி, சூப்பர். சொல்லுங்க, திரைப்பயணத்தை பத்தி எப்ப ஆரம்பிச்சது? உங்களோட முதல் படம் எது? எந்த படத்தை பார்த்தாலும் சரி, எந்த சீரியலை பார்த்தாலும் சரி, நீங்க தான் வந்து ஓமங்குண்டலத்துக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நான் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு மேல சினிமாவில் இருக்கேன். 25 வருஷம். ஆமா ஆமா. அப்பா. நம்பிக்கைன்னு ஒரு சீரியல் ஏவிஎம் பேனர்ல ஃபஸ்ட்டு அதான் என்னோட ஸ்டார்டிங். அது உள்ள அப்போ தான் என்ட்ரி ஆகுறேன். எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ராசியான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சதே வந்து ஏவிஎம் தான். எனக்கு வந்து டைலாக் பேச தெரியாது, எங்கே பார்க்கணும், யாரை பார்க்கணும், என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. டைரக்டர் வந்து கணேஷ் சார்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மனிதர், நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க அப்படின்ட்டார். ஏதோ பண்ணிட்டு வந்தேன். அந்த மாதிரி அதில் பீக் ஆச்சு எனக்கு. அப்படி இன்னி வரலையும் கடவுள் புண்ணியத்தில் நல்லா பயங்கர பிஸியாக இருக்கு. படங்கள், சீரியலு, நிறைய சீரியலில் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் எல்லாம் பண்ணியிருக்கேன். சீரியல் பூஜை போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் படங்கள், படத்துலேயே வந்து பட பூஜைகள் நிறைய, பெரிய பெரிய படமாக இருந்தாலும் சரி, சின்ன படங்களாக இருந்தாலும் என்னை கூப்பிட்றவங்களுக்கு நான் போய் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேன். என்ன எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். நிறைய படங்கள். இப்போ போன வாரம் ஒரு படம் போயிட்டு வந்தேன், பிரதீப் ரங்கநாதன். ஆமாம், ஒரு படம் நடந்துட்டுருக்கு. அப்புறம் நட்டு சார் ஹீரோ, அவரோட படம் ஒன்று போய் நடிச்சுட்டு வந்தேன், ஒரு சின்ன காமெடி சீனு. அப்புறம் ஸ்ரீகாந்த் சார் படம், அவரது 2 படம் நடிச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு புது படங்களே ஒரு 10 படங்கள் நடிச்சிருக்கேன். பட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. நடிச்சிருக்கிறதே ஒரு 10 படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது, ரிலீஸ் ஆகலை. இப்போ இந்த மாதிரிலாம் போகும்போது ஹீரோஸ்லாம் உங்கள்கிட்ட எப்படி சகஜமாக ஜாலியாக பேசுவாங்களா? எல்லாருமே நல்லா பேசுவாங்க. யாரையும் போய் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன சமயம் எப்படி இருக்கீங்க அவங்களே வந்து பேசுவாங்க. விஜய் சார், அஜித் சார் எல்லாருமே நல்லா பேசுவாங்க. கமலஹாசன் சார்லாம் பார்த்துட்டாருன்னா உடனே வந்து கிட்ட வந்து பேசிட்டு போவார். உலக நாயகன். ஆமாம், ரொம்ப எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, என்னை பார்த்துட்டாருன்னா அவரே வந்துடுவார். அதேமாதிரி விஜய் சாரும் அப்படி தான். ஒரு படத்துக்கு போயிருந்தேன், விஜய் சார் படத்துக்கு. படம் பேர் ஞாபகம் இல்லை, ஏவிஎம்ல ஷூட்டிங். வெயில் வந்து பயங்கர வெயில், லைட்லாம் போட்டு உடம்புலாம் அப்படியே பொங்கி போச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தாரு, என்னடா அது இருந்த, ஏன்னா ஏவிஎம்ல கொஞ்சம் தான் ரூமு, முக்கியமான ஆர்டிஸ்ட் ரூமுன்னா ரூம் இல்லை. அப்புறம் விஜய் சார் இதை பார்த்துட்டார். பார்த்துட்டு
ஏன்னா நான் அப்பப்போ ஷாட்டுக்கும் போது வந்து வெயில், சரியான வெயில், கொளுத்துது, பயங்கர வெயில், இந்த லைட்டிங் வேறு. பார்த்துட்டு என்னாச்சு இப்படி பொங்கிடுச்சு உடம்புலாம் அப்படின்னாரு. ஆமாம் சார் வெயில் அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு, ஷூட்டிங் முடித்து சாயங்காலம் கிளம்பிட்டோம். மறுநாள் கண்டினியூட்டின்னா விஜய் சார் வந்து மேனேஜரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. எல்லாருக்கும் ஏசி ரூம் கொடுங்க, யாருக்கும் ரூம் வந்து ப்ராப்ளம் பண்ணாதீங்க, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு வெயில் தாங்கலை அப்படின்னு. நான் மறுநாள் காலைல போகிறேன், சாமி உங்களுக்கு ரூம் அங்கே இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் நான் யோசித்தேன், என்னடா அது நேற்று ரூம்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, இங்கே ஃபேனில் தான் உட்காரணுன்னாங்க. அப்புறம் மறுநாள், அப்புறம் 2 நாள் தொடர்ந்து எனக்கு 3 நாள் அந்த சீக்வன்ஸு. அழகிய தமிழ் மகனா ஞாபகம் இல்லை எனக்கு, நிச்சயதார்த்த சீக்வன்ஸு. அந்த மாதிரிலாம் விஜய் சார் வந்து அது முதல்லையே வந்து இது பண்ணிட்டாருன்னா அதை அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவார். எனக்குன்னு இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு நல்ல இது. உட்காந்து நல்லா பேசுவார், ஜாலியாக கமெண்ட் அடிப்பார், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். பழகிறதுல நம்ம இதுவே கிடையாது. ஏற்றதுன்னா இப்படி தான் உட்காந்துருப்பார். நான் எழுந்து போனால் கூட விட மாட்டார், உட்காருங்க பேசலாம் அப்படின்வார். அந்த மாதிரி டைப்பு. அஜித் சார் அப்படி தான். அஜித் சார் வராரு அப்படின்னா நாங்கள்லாம் எழுந்துப்போம். அஜித் சார் படம் எந்த படம் பண்ணீங்க? அஜித் சார் படம் வந்து காட்ஃபாதர்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே. ஆஞ்சநேயான்னு ஒரு படம். காட்ஃபாதர்னா வரலாறு சொல்றீங்களா? வரலாறு. ஓகே. ஆஞ்சநேயா. அப்புறம் ஒரு 2 படம் நடுவில் போனால் அந்த சீன் வரல. ஓ, அஜித் சார் 2 படம் போய் நடிச்சுட்டு வந்தேன். அதனால் நான் மேக்ஸிமம் இப்போ இந்த மாதிரி ஏதாவது இன்டர்வியூலாம் போது இந்த படம் நடிச்சிருக்கேனே சொல்கிறது இல்லை. ஏன்னா சப்போஸ் அந்த சீனை எடுத்துருவாங்க. இப்போ ஜில்லாவிலேயே பாருங்கள், படம் ரிலீஸ் ஆனதும் அந்த சீன் பயங்கர பேசப்பட்டது. நல்ல காமெடி அது அந்த படம் ரிலீஸ் ஆனதும் தேட்டர்லாம் வந்தது. நிறைய ஆடியன்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் சூப்பராக இருக்குது சார், சீன் நல்லா இருக்குது சார் அப்படின்னா. இப்போ சன் டிவியில் போடுறாங்க அந்த படத்தை, அந்த சீனையே எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அஜித் சார் இது வந்து ஒரு 2-3 படம் பூஜை போட்டு கொடுத்துருக்கேன், நல்லா ஹிட் ஆகிருக்கு. விஸ்வாசம் நான் தான் போட்டு கொடுத்தேன். பட் ஆனால் சார் பூஜைக்கெலாம் வரமாட்டார். ஆமாம், ஏதாச்சும் ஒரு ஷூட்டிங்கில் நான் உட்காண்டிருந்தேன், வேறு ஒரு படத்துக்கு போயிருந்தேன். அப்போ அஜித் சார் அங்கே வந்திருந்தார், அவரும் ஷூட்டிங் நடிக்கிறார், டிஆர் கார்டன். அப்போ என்னடா அது அஜித் சார் வரான்னு சொல்லிட்டு நான் எழுந்துனா அங்கேருந்து நேராக வந்து உங்களை நான் எழுந்துக்க சொன்னேன், நான் உட்காருங்க அப்படின்னாரு. இல்லை சார், இல்லை உட்காருங்க அப்படின்னாரு. அதனால ஏன் மனசில் இருந்தால் போகிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல ஆமாம் மரியாதை. அதே மாதிரி அவருக்கு அந்த கல்யாணம் பண்ண பாருங்க, அசின் மேடமும் அவரும் வரலாறுல. அப்போ நான் ஏன்னா சாவி எங்கேயா விட்டுற போகிறேன்ட்டு இந்த சாவி இதில் சொருகி வச்சுருப்பேன். எப்போவுமே கல்யாணத்தில். ஏன்னா க்ரௌடு எங்கேயா விட்டுற போகிறேன், நான் எதுவுமே எடுத்துகிட்டு போனேன் பைக்கெல்லாம். அப்போ நான் பூஜைலாம் பண்ணிகிட்டே இருந்தேன். மேடம் வந்து அசின் மேடமும் அஜித் சாரும் இந்த சாவியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அசின் மேடம் வந்து சொல்கிறாங்க அஜித் சார்கிட்ட, என்ன சாவி ஒரு கையிலேயே வச்சுருங்க, இவ்வளோ நீட் இருக்கும் அது. அவர் அப்படி தான், அவர் ஹைடெக் ஐயர் அவர் அப்படின்னு அஜித் சார் சொன்னார். அதனால் இது ஏதோ ஹைடெக்கு ஏதோ என்னமோ சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன். ரொம்ப அசின் மேடம் சிரித்தாங்க. இல்லை நீங்கள் இந்த சாவி வச்சிட்ருக்கீங்க அதனால் கேட்டேன், அவர் ஹைடெக் ஐயர், அவர் அப்படி தான் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு அஜித் சார். அந்த மாதிரிலாம் நல்லா பேசுவார், ஜாலியாக பேசுவார், நல்ல மனிதர். அவர் வந்து ப்ரொமோஷனலுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வரமாட்டார், பட பூஜைக்கு வரமாட்டார், ஆடியோ லான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வரமாட்டார். இல்லை வரமாட்டாருன்னு நம்ம சொல்கிறோம், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் கூட அப்படி தான் நினைக்கிறது, ஐயோ ஏன் வரமாட்டேன்றக்குள்ள கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் அன்றைக்கி ஒன்றும் இல்லை, இங்கே மயிலாப்பூர்லேயே ஒரு ஷூட்டிங் வந்தார் அஜித் சார். இங்கே மயிலாப்பூர்லேயே வெடி ஷூட்டிங் நடக்குது. நான் என் கண் கூட பார்த்தேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நம்ம அவரை தப்பாக சில பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க தப்பாக நினைக்கிறோன்ட்டு. கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் வராரு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது, எப்படியாவது விஷயம் லீக் அவுட் ஆகிடும். அஜித் சார் வந்து சாயந்தரம் 7 மணிக்கெலாம் வந்துட்டார். 7 மணிலாம் வந்துட்டார், வண்டியிலே வீட்லேயே எங்கேயோ இருக்கார், எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஆனால் க்ரௌடு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரை சுற்றி க்ரௌடு, அந்த மாட வீதி சுற்றி எவ்வளோ பேர் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தோராயமா? நைட்னா ஒரு 10,000 பேர், 2 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு 2 லட்சம் பேருக்கு மேலே க்ரௌடு இருக்குது. நடக்கிறதுக்கே வழி இல்லை. இப்போ மயிலாப்பூர்லாம் கோயில் திருவிழா பார்த்திங்கன்னா 63 திருவிழாலாம் பார்த்திங்கன்னா நடக்கவே இடம் இருக்காது, அந்த மாதிரி இருக்குது.
போலீஸ்லாம் திணறாங்க. நான் கண்கூட பார்த்தேன் இதை. கரெக்டாக அந்த சீன் முடியுது. ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல, டைரக்டாலே முடியல. போலீஸு க்ரௌடு எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படியோ ஜனங்க வந்துடுச்சு. அஜித் சார் படம் நடு உள்ள க்ரௌடு. ஒன்றும் ஒரு பையன் மேலே இருந்து சார் அஜித் சார் கிளம்பிட்டார். ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி கரெக்டாக அவர் அந்த இறங்குறாரு. இறங்கி அந்த வாசலில் நிற்கிறாரு. டோர் திறக்குது, உள்ளே ஏறுறாரு. தெளிவா 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 கத்துறானுங்க பசங்க. வண்டி மூவ் பண்ண முடியல. அந்த டிரைவர் பாவம் திணறாரு. வண்டி அப்படி மூவ் பண்ணுறாரு. தமால்னு குதிக்கிறான் மேலேருந்து ஒருத்தன். எங்க உயிரோட இருக்கான். மேலேருந்து 7, 8 அடி 10 அடி இருக்கும். அது தமால்னு வண்டி மேலே அப்படி வந்து குதிக்கிறான். பக்குன்னு ஆகிப்போச்சு. அதெல்லாம் எல்லாம் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நேராக பார்க்க முடியும். அப்படிலாம் வந்தால் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏதாவது உயிர் போச்சுன்னா யார் பொறுப்பு சொல்லுங்க? உண்மையாங்க அதை நான் கண் கூட பார்த்தேன். இதெல்லாம் என்ன படம் தெரியல. ஆமாம், நான் அது ஞாபகம் இல்லைண்ணே, மறந்துட்டேன். நல்லா ஒரு 3 நாள் நடந்தது மயிலாப்பூரில். அந்த 3 நாளில் வந்து அஜித் சார் ஒரு நாள் தான் வந்தார். ஏன் காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து வெறித்தனமாக இருப்பாங்க. ரசிகர்கள் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. இல்லை சார், நான் என்ன இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்னன்னா இவ்வளோ வெறித்தனம். ஒரு பையன் ஒரு 10-20 அடி இருக்கும். எங்கே ஏறினா எப்படி குதிச்சான்னே தெரியல. வந்து அப்படியே அந்த வண்டி கரெக்டாக அப்படி வந்து நிற்க. அப்போ தான் வண்டியே எடுக்கிறார் டிரைவரு. வந்து அப்படின்னா டங்குன்னு வண்டி அடிச்சாம பாருங்க. வண்டி அப்படியே ஆடுது. பிரேக்கு செத்து போய் இருந்தோன்னா என்ன வருது? நல்ல வேலை போலீஸ்லாம் வந்து தூக்குனாங்க. அவர் மூவ் ஆகிற வரலையும் வண்டி போகல. சும்மா சரு சரு சருன்னு போகுது. இந்த மாதிரி இருந்தால் எப்படி அவர் வருவார் சொல்லுங்கள்? கஷ்டம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே உள்ளே வந்து ரொம்ப கஷ்டம். நான் கண்கூட பார்ப்பேன். நான்லாம் போகவே மாட்டேன் கிட்ட. ஏன்னா தொந்தரவு பண்ணுவேன். எவ்வளோ பேர் போய் எடுப்பாங்க. ஆமாம், இப்போ ரஜினி சார் படமே நான் போயிருக்கேன். நான் போய் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம போய் பேசினா வாங்க சார் எடுத்துங்க அப்படின்னா. ஏன்னா அவங்க ஆடியன்ஸ் போய் தொந்தரவு பண்ண சுற்றி நிற்கிறாங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அவங்க இந்த நடிக்கிறத பார்ப்பாங்களா, டைலாக்கை மெயினில் வச்சுப்பாங்களா, இவங்கள இப்போ நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் விஜய் சாரும். புலின்னு ஒரு படம். அந்த அந்த இடத்துக்கு பேரே புலி குகைன்னு பேர். மகாபலிபுரம் போகிற வழி. ஓகே. பட பூஜை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னைக்கு எனக்கு நாளைக்கு யூஸ்வலாக வந்து விஜய் சார் படம், அஜித் சார் படம்லாம், சூர்யா சார்லாம் எனக்கு முதல் நாள் நைட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டேட்டை வாங்கிடுவாங்க. ஒரு 3-4 டேட்டை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு சாமி இதில் ஏதாவது ஒரு டேட்டு வரும் உங்களுக்கு, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க, ஆனால் என்னைக்குன்றதை சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி ரீசன் இதனால தான். அப்போ நாளைக்கு பூஜை அப்படின்னும் போது நான் சொல்லிவிடுவேன், சார் எனக்கு நீங்கள் பூஜைன்னு முதல்லையே சொன்னால் தான் நான் எல்லாம் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். சரின்னு சொல்லிவிடுவேன். அது மாதிரி எனக்கு சொல்லிவிடுவாங்க. அப்போ அந்த புலின்ற படத்துக்கு நான் போகிறேன். இங்கேருந்து ஒரு 10 பிராமின்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பட பூஜைக்கு போகிறேன். நல்லா தடபுடலாக பூஜைலாம் நல்லா கிராண்டாக பண்ணுங்க சாமி, எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி எல்லாம் கூப்பிட்டு போய் நல்லா பண்ணோம். சொன்னால் நம்ப மாட்டேன், 2 நாளைக்கு முன்னாடியே ரசிகர்கள் வந்து அங்கே சூழ்ந்துட்டான். 2 நாளைக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி. அது இடம் விஸ்தாரமாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 30-20 கிலோமீட்டருக்கு வண்டியே விடலாம். எல்லாம் ரசிகர்லாம் வெறித்தனமாக வந்து உக்காந்துட்டாங்க. எல்லாம் இளைஞர்கள் விஜய் சாரை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரிலாம். அப்போ அந்த மாதிரி இது பண்ணும்போது அவங்க எப்படி வந்து அவங்க எப்படி அதில் மீண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதனால் இது நம்ம அவங்க மேலே கோச்சிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. எல்லாருமே நடிகர் இல்லைன்னா நான் அதுதான் என்ன பண்ணுவேன், ரொம்ப பக்குவமாக. சில நடிகர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. சிலனா நான் போக மாட்டேன், போய்கிட்டலாம் அவங்களே வந்துடுவாங்க. என்னை பார்த்துட்டாங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. சாமி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கலாம், அவங்களே விசாரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நம்மளும் போய் அவங்கள தொந்தரவு பண்ண மாதிரி இருக்காது. அப்போ அவங்களுக்கு தெரியும் சாமி வந்திருக்காரு, நம்ம போகணும் விஷ் பண்ணணும், அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. சப்போஸ் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா நானே போய் வணக்கம் சார், வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ படங்களோட பட பூஜைக்கெலாம் வந்து கூப்பிட்றாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் மூவிஸ்லேயும் வந்து ஏதாவது ஐயர் விஷயம் வந்து தேவைப்படுது அப்படின்னா அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இதில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் தேதி வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, அதே டைமில் திடீர்னு வந்து ஒரு மூவிக்கு வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க?
இல்லை அப்படி இல்லை, அந்த டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. இப்படி அது மாதிரி நடந்திருக்கா? நடந்திருக்கு நிறைய. என்னென்னா எவ்வளோ டேட்லாம் வந்து ரொம்ப இதுவாகி சில ரிலேஷன் கல்யாணத்துக்கெல்லாம் போக முடியாமலாம் குடும்பத்தில் பிரச்சனையே வந்து வீட்டில் முதல்ல அமுச்சு விட்டுருவேன். இப்போ ரீசெண்டாக வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, விஷால் சார் படம் ரத்தனம், நான் மேக்ஸிமம் அவுட்டோரே போக மாட்டேன். டைரக்டர் ஹரி சார் படம் கூப்பிட்டாருன்னா நான் கண்டிப்பாக உடனே கிளம்பிடுவேன். நான் வாத்து பூஜை, அவர் எந்த விசேஷம் பண்ணாலும் நான் தான் என்னை கூப்பிடுவார், போய் பண்ணி கொடுப்பேன். சிங்கம் படம்லாம் நான் தான் பூஜை போட்டு கொடுத்தேன் அவருக்கு. 1, 2 அந்த மாதிரி நல்ல சூப்பர் படம் ஹிட்டு. இப்போ ரத்னம் படம் போயிருந்தேன். போயிட்டு அன்றைக்கி கரெக்டாக வந்து மறுநாள் எங்கள் தங்கச்சி பையனுக்கு மேரேஜ். தங்கச்சி பையனுக்கு நான் சார்கிட்ட சொல்லலை. சார் வந்து மேனேஜர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் தான் எனக்கு டேட் கொடுத்தாரு. நீங்கள் நாளைக்கு வந்துட்டு பண்ணிவிட்டு நாளைக்கு சாயந்தரம் போயிடலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு மறுநாளே எங்கள் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம். தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு ஜானு மாதம். அப்போ நான் தாய் மாமா நான் இருக்கணும்ல, அதை அங்கே சொல்லலை. சரி ஒரு நாள் தானே நான் முடிச்ச நைட்டு கிளம்பிலாம், ஒய்ஃபை முன்னாடி அனுப்பிச்சிடலான்ட்டு ஒய்ஃபை முன்னாடி போயிட்டாங்க ஃபேமிலியில். சொன்னேன் நம்ப மாட்டேங்க, இது ஆரியங்காவ் கேரளா, அந்த இதில் அச்சன் கோயில்கிட்ட எங்கேயோ லொக்கேஷன் கேரளா, அது பார்ட்ரு. அங்கேருந்து வந்து திருநெல்வேலியில் அங்கே ரூம் இருந்தது. அந்த ரூமில் எல்லாத்தையும் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு பையெல்லாம் எடுத்துகிட்டு அடித்து பிடிச்சின்னு ஓடி காலையில் 4 மணிக்கு வந்தேன் கல்யாணத்துக்கு. வெடிகாலம் பண்டூட்டியில் கல்யாணம். எல்லாம் முதல் நாளே கேட்காங்க தாய் மாமாவுக்கு வேணாம் கல்யாணம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. 3 படம் 4 படம். ஏன்னா அந்த புது ப்ரொடியூசர் எல்லாம் வராங்க இல்லையா, தயாரிப்பு நிறைய பேர் வந்து பூஜை பண்ண, அதுவும் பார்த்துட்டு நீங்கள் தான் வேணும் அப்படின்னா, பர்டிகுலராக வந்து நீங்கள் வந்துடணும் அப்படின்னா. அதுமாதிரி நிறைய படங்கள் பூஜை போட்டுக்கிறோம். அஜித் சார், விஜய் சார், சூர்யா சார், சிம்பு சார் படம், ஒரு நிறைய பெரிய பெரிய ஹீரோக்கள் தான். கமலஹாசன் சார் படம், அவங்க ஆஃபீஸை பூஜை எல்லாமே நான் தான் பண்ணி கொடுப்பேன். ஆமாம், உலகநாயகன் சாருக்கே வந்து பட பூஜை எல்லாமே நான் பண்ணி கொடுப்பேன். அவரோட கூட நடிச்சும் இருக்கேன் நான். எந்த படம்? உத்தம வில்லன் சொல்லிட்டு. ஆமாம், அதில் ஒரு காமெடி சீனு. ரொம்ப உண்மையாலுமே வந்து ரொம்ப நல்ல மனிதர் நடிச்சிருக்கேன். எனக்கு என்னென்னா ஒரு பெரிய ஒருத்தர் ரஜினி சார் கூட நடிக்க முடியலையே, ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த டைமில் எனக்கு வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், போக முடியல. சரி வருமா என்னன்னு தெரியல. அது வந்து இது நடிக்கிறதுக்கான வாய்ப்பா இல்லை நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ரஜினி சாருக்கு ஈக்குவலாக நீங்களும் வந்து பிஸியாக இருக்கீங்க. ஐயர் அப்படின்னா நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார். ஆமாம், இங்கேருந்து நான் ஹைதராபாத் போகிறேன் பூஜை, பெங்களூர் போகிறேன், கோயம்புத்தூர் போகிறேன். இதெல்லாம் இப்போ ஒரே நாளில் இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணும்போது என்னால் பஸ்ஸில், ட்ரெயினில், கார்லலாம் போயிட்டு வர முடியாது. சொன்னால் நம்ப மாட்டேன், ஜில்லா படம் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு. அந்த ஃப்ளோரில் வந்து விஜய் சார் அங்கே தான் தங்கியிருக்காரு, தம்பிராமையா சார், நான் இன்னும் யாரோ 2-3 பேர் எல்லாம் அந்த ஒரு இதில் தான் அங்கே தங்கிறேன். நான் எனக்கு ஒரு ரூம் அந்த ராமோஜிரா ஃபிலிம் சிட்டி பாருங்க, அங்கே தங்கியிருக்கேன். கரெக்டாக அன்னைக்கு மறுநாள் இங்கே ஒரு பட பூஜை, மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க பட பூஜைக்கு. நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ஃப்ளைட்டில் வந்து நைட்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஃப்ளைட்டு வந்து மெட்ராஸ் வந்து இறங்கி காலையில் போய் எல்லாம் ரெடி பண்ணி பூஜை பண்ணி காலைல ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டேன் நான். ஆனால் நீங்கள் வந்து ரூமுக்குள்ளே தான் இருக்கீங்க, எல்லாரும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், கரெக்டாக அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். நான் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேனேஜர்கிட்ட சொன்னேன், சார் நான் சென்னை போயிட்டு வரேன் அப்படின்னு. பெரிய ஆளுங்க நீங்கள் அப்படின்னாரு. ஏன்னா வேற வழி இல்லை, தளபதி படம். ஆமாம், இப்போ நிறைய படத்துக்கு வந்து பூஜையெல்லாம் வந்து போட்டு கொடுக்குற மாதிரி நிறைய பேருக்கு வந்து பர்சனலாக வந்து அவங்க வீட்டில் வந்து ஏதாச்சும் சுப காரியங்கள் நடக்கும், அதுக்கெல்லாம் போய் கூட நீங்கள் வந்து போய் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் போயிருக்கீங்க? அதான் டைரக்டர் ஹரி சார் வீட்டுக்கு போவேன், அருண் விஜய் சார், அப்புறம் விஜயகுமார் சார் வீடு, அது மாதிரி நிறைய பேருக்கு, சீரியல் ஆர்டிஸ்ட் அவங்க நிறைய பேருக்கு போயிருக்கேன் பர்சனலாக அவங்க வீட்டில் ஏதாவது. ஆமாம், ஏதாவது பூஜை அந்த மாதிரிலாம் மேனேஜர்ஸே அவங்களே கூப்பிடுவாங்க, எங்கள் வீட்டில் கல்யாணம் பூஜை நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போவேன். விஷால் சாருக்கு போய் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் இவருக்கு சிவகார்த்திகேயன் அவங்களுக்கெல்லாம் போய், இங்கே ஜெயம் ரவி சார் அவரோட படங்கள்லாம், ஜெயம் ரவி சார் படம் எல்லாமே நான் தான் போட்டுவேன். மேக்ஸிமம் ஒரு 7-8 படம் எல்லாமே சூப்பர் ஹிட்டு. சிபி சத்யராஜ் சிபி நிறைய படம், விஜய் சேதுபதி, தனுஷ் சார் படம் எல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்கான்.
விஜய் சார் படம் வந்து ஒரு 4-5 படம் பூஜை போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு 5 இப்போ ரீசெண்டாக வந்தது எதுவும் பண்ணல? இப்போ ரீசெண்டாக வந்து எதுவும் பண்ணல. ஏன்னா அங்கே நடந்தது, வெளியூரில் எங்கே நடந்தது. பட் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க விஜய் சாருக்கு, ஹைதராபாத்தில் எங்கே ஷூட்டிங் கூப்பிட்டாங்க. இப்போ ஒரு படம் வந்தது இல்லையா, இப்போ லாஸ்ட்டாக வந்ததா? ஆமாம். அந்த படத்துக்கு ஏதோ ஒரு அந்த மேரேஜ் சீக்வன்ஸ் சரத்குமார் சார் நடிச்சார் பாருங்க. வாரிசா? வாரிஸ் ஓகே. கூட டேட்டு இல்லை. பட் என்னால் வந்து எங்கேயும் டிலே ஆகாது. கரெக்டாக அந்த சொன்ன டைமுக்கு போய் பண்ணி கொடுத்துட்டு மாறு விஷயமாச்சு போட்டு எஸ்கேப் போயிட்டு. ஆமாம். ஓகே, மறக்க முடியாத ஒரு அனுபவம்ல இது. ரொம்ப ரொம்ப. இந்த மாதிரி இன்னும் வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஒரு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு போய் பண்ணிட்டு வர்றது, அந்த டேட்டை வந்து மாத்தி கொடுத்து ஏதாவது? இல்லை இல்லை, இங்கே ஒரு பட பூஜை ஒன்று, அதை முடிச்சுட்டு ஷூட்டிங் போனோம். திருநின்ற ஊரில் ஷூட்டிங் லொக்கேஷனு. 8 மணிக்கு அங்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கிளம்புறதே இங்கே 8 மணிக்கு தான் கிளம்புறேன். பைக் எடுத்துப்பேன். பைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போவேன், ஏன்னா வேறு வழி இல்லை. ஒன்று நீங்கள் சொன்ன இங்கேருந்து திருநின்றவூர் 1/2 ஹவரில் போயிடுவேன். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது மயிலாப்பூர்லேருந்து? எப்படியும் ஆமாம் 30 கிலோமீட்டர். ஆமாம், 30-35 வந்துடும். ஆமாம், 1/2 ஹவரில் போயிடும். 1/2 ஹவர் 35. ஆமாம். அந்த மாதிரி இப்போ வேறு வழி இல்லை. அந்த மாதிரி எதாவது மாட்டோன்னா போட்டு துணி எல்லாம் தலைப்பாலப்பெல்லாம் கட்டிட்டு வண்டி எடுத்துனா எடுத்துடும். எல்லாம் வண்டி பெட்ரோல் லிட்டர் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும். ஆனால் எடுத்துனா சல்லுன்னு போயிடுவோம். அந்த மாதிரி திருப்பதிக்கு எல்லாமே போயிருக்கோம் நாங்கள். கீழ் திருப்பதிக்கு எல்லாமே ஷூட்டிங்காக. ஆமாம், டைமிங் இதுக்காக போயிருக்கோம். கீழ் திருப்பதி வரையும் பைக்கிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வாய்ப்புகளும் நிறைய. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த காற்று உள்ளம்போது தூத்துக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும். வாங்கோன்னா எப்படி இருக்கேல், சௌரியமாக இருக்கேல, யார் பேருக்கு அர்ச்சனை, சாமி எங்கள் பொண்ணு பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, வாங்கோ பேஷா பண்ணிடலாம். வாங்கோண்ணா வாங்கோண்ணா எப்படி இருக்கேல், வாங்கோண்ணா எப்படி இருக்கேல். ரஜினி சார் இது வந்து ஃபர்ஸ்ட் படம் ஒரு வில்லனா பண்ணார் பாருங்க, 16 வயதினில கூட. ஆமாம், சூப்பராக இருக்கும். அது மாதிரி எனக்கு வில்லனா பண்ணணும்னு தான் ஆசை. சரி, இப்போ ரஜினி சார் வந்து அந்த டைலாக் பேசியிருப்பார்ல, இது எப்படி இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு வாட்டி கேமரா ரோல் ஆக்ஷன். ஏய் சப்பானி, குருவம்மாவுக்கு எல்லா வேலையுமே நீ தானே, இது எப்படி இருக்கு?